கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அனுதினம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை இந்த மன்னா மூலமாக பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆசீர்வதித்து வருகிறது நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் யாத்ராகமம் 24 அதிகாரம் 7வது வசனம். மோசே உடன்படிக்கையின் புஸ்தகத்தை எடுத்து வாசித்தான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் சொன்னபடியெல்லாம் நாங்கள் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று சொன்னார்கள். இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் அது தேவன் கொடுத்தது, வேதம் தேவன் அருளினது. அந்த வேதத்தை யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ, அதை நேசிக்கிறார்களோ, அதை புசிக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படியாக ஒரு பெரிய பேராசிரியர் ஒரு பெண்ணை பார்த்து கேள்வி கேட்குறார். நீ எப்படிம்மா இந்த அளவுக்கு உயர்ந்து வந்ததற்கு காரணம் என்ன அப்படின்னா, சார் நான் 10th 12th எல்லாத்துலேயும் நான் ஃபஸ்ட் கிளாஸில் வந்தேன் சார். நீங்கள் ஒரு முறை எங்கள் ஸ்கூலில் வந்து சொன்னீங்க, எல்லோரும் நீங்கள் புத்தகத்தை படித்து முன்னேறுங்கன்னு சொன்னீங்க. அப்பொழுது ஒரு சம்பவத்தை சொன்னீங்க, ஒரு முனிவர் சொன்ன சம்பவத்தை நீங்கள் சொன்னீங்க. 3 மணிக்கு எழுந்திருக்கிறவன் முனிவன், 4 மணிக்கு எழுந்திருக்கிறவன் ஞானி, 5 மணிக்கு எழுந்திருக்கிறவன் அறிஞன், 6 மணிக்கு எழுந்திருக்கிறவன் மனிதன், 7 மணிக்கு எழுந்திருக்கிறவன் எருமை அப்படின்னு சொன்னீங்க. இதை என் உள்ளத்தை அப்படியே டச் பண்ணிடுச்சு சார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுட்டு அந்த பிள்ளை அன்றையிலேருந்து படிக்க ஆரம்பிச்சிச்சு. அது சொன்னிச்சு, நான் எப்பொழுதுமே லேட்டாக தான் எழுந்திருப்பேன், ஆனால் நீங்கள் சொன்ன அறிவுரைகளை கேட்டு நான் எழுந்திரிச்சிட்டேன். நான் எழுந்திரிச்சு விடியற்காலில் எழுந்திரிச்சு நான் படிக்க ஆரம்பித்தேன். பிறகு வீட்டில் தூங்கிட்டு இருந்தவங்களாம் நான் போய் எல்லாம் எருமைகளா எழுந்திரிங்கன்னு சொன்னேன். நான் அவங்கெல்லாம் என் பிள்ளை இந்த மாதிரி எழுந்திரிச்சு இப்போ காலையிலே படிக்க ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நான் உயர்கல்வி படித்து இந்த நிலைமைக்கு காரணம் நீங்கள் வந்து எங்கள் கல்லூரியிலே நீங்கள் பிரசங்கம் பண்ணது பேசுனது தான் சார். ஆமாம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இன்றைக்கு ஒரு சிலர் நைட் ஷிஃப்ட்டில் இருக்கீங்க, அதனால் உங்களால் அதிகாலை எழுந்திருக்க முடியாது. அப்போ எப்போ எழுந்திருக்கிறோமோ அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வேதத்தை நாம் எப்பொழுதும் தினந்தோறும் நம்ம படிக்கணும். அப்போ ரஷ்யாவில் லெனின் சொன்னாராம், என்ன சொன்னாராம், நாம் அமெரிக்காவை போல வல்லரசு நாடாக மாறலன்னா நம்ம வேஸ்ட்டு, அதற்காக நீங்கள் எல்லாரும் படிக்க வேண்டும். பெண்களை கேட்டால் படிங்க, ஆண்களும் என்ன செய்யணும், படிக்கணும். இருவருமாக சேர்ந்து படித்து நீங்கள் முன்னேறி வர வேண்டும். அப்படி நீங்கள் என்றைக்கு புஸ்தகத்தை கீழே குனிஞ்சு படிக்கிறீங்களோ எதிர்காலத்தில் உங்கள் வாழ்க்கை தலை நிமிர்ந்து நிற்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ ஒரு காலத்தில் ரஷ்யா வல்லரசு நாடாக வந்ததுக்கு காரணம் அந்த தேசத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் படிக்க ஆரம்பித்ததுனால தான். ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேதத்தை நாம் காலைதோறும் எழுந்திரிச்சோடனே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நாம் நேசிப்போம், அதை வாசிப்போம், அதை புசிப்போம். எதிர்காலத்தில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லியிருக்கிறது. அதிகாலையிலே வேதத்தை தேடினவர்கள் எல்லாரும், இந்த இயேசுவை தேடினவர்கள், வேதம் என்ற அந்த பைபிளை வாசிக்கணும், தியானம் பண்ணணும், அதன்படி நடக்கணும். அப்போ ஆதியாகமம் 22 அதிகாரம் அதிகாலையிலே ஆபிரகாம் தன் மகனை அழைத்து கொண்டு பலி செலுத்துவதற்காக மோரியா மலைக்கு போகிறான். மகன் கேட்குறான், தகனப்பலிக்கான ஆட்டுக்குட்டி எங்கப்பான்கிறேன், கர்த்தர் பார்த்து கொள்வார்ப்பா அப்படிங்கிறான். அதே போல் விசுவாசத்தோடு அதிகாலையில் எழுந்திரிச்சு போனான். கர்த்தர் ஆட்டுக்குட்டிக்கு பதிலாக ஆட்டுக்கடாவை தந்தார். உங்களுக்கு அதே மாதிரி தருவார். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, மகதலேனா மரியாள் அதிகாலையிலே இயேசுவை தேடி போனான். மார்க் 16 அதிகாரத்தில் போகும்போது அங்கே கல்லறை அடைக்கப்பட்டிருந்தது. அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அதை பார்த்து யார் நமக்காக புரட்டி தள்ளுவார்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது வானத்தை அண்ணாந்து பார்த்தால் தேவதூதனை கர்த்தர் அனுப்பி அந்த கல்லை புரட்டி போட்டார். இன்றைக்கு உன் பிரச்சனைகளை புரட்டி போடுவார். ஆம், கல்லை புரட்டி போட்டவுடன் இயேசு மகதலேனா மரியாளுக்கு தரிசனமானார். உன் பிரச்சனைகளை இன்றைக்கு புரட்டி போடுவார். 3வதாக தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்கு யோசுவா 6 அதிகாரத்தில் யோசுவா தன்னுடைய டீமை எல்லாம் அதிகாலையிலே எழும்ப சொன்னார்.
எழுந்திருச்சி புறப்பட்டு போனார்கள். அவர்கள் 6 நாள் சுற்றி வந்தார்கள். 7ஆம் நாள் எக்காலத்தை ஊதினார்கள். எரிகோ அலங்கம் இடிந்து விழுந்தது. அவர்கள் எரிகோவை கடந்து போனார்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அந்த மதில் இடிந்து விழுந்தது. உங்களுக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைகளும் இன்றைக்கு இடிந்து விழும். இப்படி அதிகாலையில் எழுந்திருச்சு நீங்கள் தேவனை தேடுறீங்களா? வேதத்தை வாசிக்கிறீங்களா? வேதத்தை நேசிக்கிறீங்களா? வேதத்தை புசிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தேவைகளை எல்லாம் சந்திங்க. அவர்களுடைய பிரச்சனைகளை நீக்குங்க. அவருடைய கடன் பிரச்சனை, வியாதி, கஷ்டம், வேதனையிலிருந்து விடுதலை தாரும். நல்ல ஒரு சமாதானத்தை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.